கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்தால்தான் நாம் என்ன கேட்குறோமோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஆண்டுகிட்ட கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இல்லையே 5வது வசனத்தில் கூட பார்க்கும்பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ நாம் கனி கொடுக்கணும். கனி கொடுத்தாதான் நாம் அவனுடைய வருகைக்கே போக முடியும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிறைச்சிருந்தா, அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நம்ம கனி கொடுப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்ம கனி கொடுப்போம். அவர் நமக்குள்ளே இருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். அவர் நமக்குள்ளே இல்லைனா கனி கொடுக்க முடியாது. நம்மளால் கனி கொடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால்தான் நம்மளால் கனி கொடுக்க முடியும். அப்போது நம்ம கனிகள் கொடுக்கும் பொழுது தான் பிதா மகிமைப்படுவார், ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியும். இப்போ இந்த நாளில் கூட கனிகள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல ஆண்டவர் சொல்கிறாரு. நான் என் பிதாவோட கற்பனையை நான் கை கொண்டு அவருடைய அன்பில் நான் நிலைச்சிருக்கேன். அப்போ நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அப்போ என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிதாவோட கற்பனை அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அப்படிலாம் அதை அப்படியே நான் செய்கிறேன். அதனால் அவருடைய அன்பில் நான் எப்பவுமே நிலைச்சிருக்கேன். அப்போ நீங்களும் நான் என்ன சொல்கிறேனோ என் வார்த்தைகளில் நீங்கள் நிலைச்சிருந்தா நீங்கள் கனி கொடுக்க முடியும். அப்போது நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போ அவருடைய கற்பனையில் நம்ம நிலைச்சிருக்கணும். அதில் தான் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போ அவருடைய அன்பில் ஆண்டுடைய அன்பில் நம்ம நிலைச்சிருக்கணும்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவருடைய கற்பனை என்னென்னா, நான் உங்களை நேசிக்கிறேன்ல, நான் உங்களை அன்பாக இருக்கேன்ல, அதுபோல் நீங்களும் அன்பாக இருக்கணும். இதுதான் கற்பனை. கற்பனையே என்னென்னா, நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். இதுதான் என்னுடைய கற்பனை. இந்த கற்பனையின்படி நீங்கள் நடந்தால்தான் எனக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருக்க முடியும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் மற்றவங்களை நேசிக்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லலை, அன்பாக இருங்க, அவ்வளோதான். ஒருவரிடத்தில் ஒருவர் நீங்கள் அன்பாக இருங்க. இதுதான் நாம் கனி கொடுக்கறது. அப்போ ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைச்சிருந்தால் நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? கனி கொடுப்போம். அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஆண்டவரே தெரியலன்னு சொல்லியார். அன்பு தான். அப்போ யாரெல்லாம் அன்பு செலுத்துவாங்கன்னா, ஆண்டுடைய வசனத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தெய்வ அன்பு நிச்சயமாக இருக்கும். தெய்வ அன்பு உண்மையாக இருக்கும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் இடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். இப்போ யார்கிட்ட அவருடைய அன்பு இருக்குன்னா, அவருடைய வசனத்தில் யார் கைக்கொள்கிறாங்களோ, அவருடைய வசனத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் தெய்வ அன்பு இருக்கும், மெய்யாக இருக்கும், பூரணமாக. நம்மளாம் கைக்கொள்கிறோமா அவருடைய வசனத்தை? அவருடைய வசனம் என்பதே அன்பு தான். எல்லாமே அன்பில் தான் குறிக்குது.
அவரோட வசனத்தை நம்ம கை கொள்ளணும். ஆண்டவருடைய என்ன சொல்கிற அவரோட வார்த்தைக்கு நம்ம நடக்கணும். அந்த அன்பு, தெய்வ அன்பு நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம யாரை குறித்து நம்ம பேச மாட்டோம், நம்ம குறை சொல்ல மாட்டோம், நம்ம கலகம் பண்ண மாட்டோம், மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம நடக்க மாட்டோம். இப்போ இந்த உலகத்தில் எப்போ இருந்து எப்போ மறிக்க போகிறோன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டுடைய கற்பனையே அன்பு செலுத்துறதான். வேதத்தில் முழு வேத பகுதியிலே அன்பு ஒன்று தான். எல்லாத்துலேயுமே அன்புக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போ அவருடைய கற்பனையான அந்த அன்பை நாம் மற்றவர்கிட்ட செலுத்துகிறோமா? அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்கிறார், உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறார், உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த அன்பு நமக்கு இருக்கா? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவர் யார்கிட்டையுமே அவருக்கு விரோதமாய் அவமானப்படுத்த போதும் சரி, அவருக்கு விரோதமாய் பேசும்போதும் சரி, சிலுவையில் அறையும் பொழுதும் அவருக்கு விரோதமாய் தூஷிக்கும் போது, அவர் அடிக்கும்போது கூட யாருக்கு விரோதமாக அவர் பேசவும் இல்லை, அவர் கோபப்படவே இல்லை. அவங்க விரோதமாக யார் பேசினா கூட அதை அமைதியாக கேட்குறாரு தவிர ஏன் இப்படி பேசணுன்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறார், அமைதியாக இருக்கார், அன்பு தான் செலுத்துறாரு. பேதுரு கூட மறுதளிச்ச பேதுரு கூட அப்போ கூட அவன் பேதுருக்கிட்ட கோபமாக ஆண்டவர் பேசலை. அவர் 3 தடவை அவன் மறுதளிச்சிக்கும் போது அவர் பார்த்தார் பாருங்க, ஒரு பார்வை. அந்த பார்வை தான், அந்த அன்பான பார்வை தான் பேதுருவையே மனக்கசந்து அழவிச்சுது. அப்போ அன்புனால என்ன காரியத்தை வேணாலும் சாதிக்க முடியும். நம்ம பேசுகிறனாலேயோ, ஒருத்தரை துக்கப்படுத்துறனாலேயோ, ஒருத்தருக்கு விரோதமாக செயல்படுறனாலேயே, இப்போ நமக்கு விரோதமாக பேசலாம், நமக்கு விரோதமாக தீங்கு நினைக்கலாம், நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணலாம், நமக்கு விரோதமாக பின்னாடி பேசலாம், 1000 பண்ணால் கூட நம்ம எல்லாத்துலேயுமே அன்பு மாத்திரம் செலுத்தி தான் அந்த ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்த முடியும். அதுக்கு விரோதமாக நம்ம நீ இப்படி பேசிட்டியே, நான் இப்படி நடக்கிறேன்ட்டு ஆப்போசிட்டாக நாமளும் அதே போல் நடந்தோம்னா அந்த ஆத்மா மாறவே மாறாது. அதே நேரம் அவங்க இன்னும் நமக்கு விரோதமாக தீங்கு செய்தால் கூட அவங்கக்கிட்ட அன்பு மாத்திரம் நம்ம செலுத்தும் பொழுது அவங்க இறுதியும் உடையும். நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணுறோம், எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ பண்ணுறோம், ஆனாலும் இவங்க அன்பு தானே செலுத்துகிறாங்க, அப்போ நாம தான் தப்பு செய்கிறோன்னு சொல்லி அது எப்படிப்பட்ட கடினப்பட்ட இறுதியமாக இருந்தால் கூட அந்த இறுதியை ஆட்டோமேட்டிக்காக தான் செய்த தவறை உணரும். அதனால தான் தீமைக்கு தீமை செய்யாதீங்கன்னு வேதம் சொல்லுது. ஒருத்தர் உங்களை தீமை செஞ்சாங்கன்னா தீமை செய்யாதீங்க, தீமையாக பேசினாங்கன்னா நீங்களும் அதை பேசாதீங்க. தீமை செஞ்சால் கூட தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யுங்க, தீமை செய்யங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்ககிட்ட அன்பு செலுத்துங்க. அப்போ அன்பு செலுத்தும் போது அக்னி அவன் தலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அன்புனால் மாத்திரம்தான் இப்படிப்பட்டவங்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதிர்பார்க்குறதுல அந்த அன்பு தான். நான் உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் அன்பாயிருங்க. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற இந்த கற்பனை நம்மகிட்ட இருக்கா? நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம யாரை நேசிக்கிறோம், யாருக்கு விரோதமாக செயல்படுறோம், தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழ்க்கை இருக்கா, நம்மளுடைய பேச்சு இருக்கா? நமக்கு ரோல் மாடலே ஆண்டராக இயேசு தான். அவர் எப்படி வாழ்ந்தார், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லார் வாழ்க்கையிலையும் பாடுகள் உண்டு. ஆனால் எந்த பாதையில் கடந்து போனாலும் நம்ம அமைதியாக தான் இருக்கணுமே தவிர அதுக்கு நாமளே சரி கட்டக்கூடாது, நாமளே நியாயம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கோ அதுபடி நம்ம இருக்கணும். நமக்கு என்ன செய்யணுமோ கர்த்தர் செய்வார். அதனால் கூட இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ இனி வருகிற நாட்களில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்த்த அந்த அன்பு நான் யார்கிட்ட செலுத்தலை, இனி வருகிற நாட்களில் நான் எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன். இனி வருகிற நாட்களில் யார் மீது கசப்போ கோபமோ கலகங்களோ குறையோ இப்படிப்பட்ட சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகள்
நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு எல்லாவற்றிலுமே பூரண அன்பை நாம் தரித்து கொண்டு எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய கிருபை ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்ப இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த கற்பனை நீங்கள் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது என் வார்த்தை உங்களுக்கு நிலைச்சிருந்தால் தான் நீங்கள் என்ன கேட்கல நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால் உங்களுடைய வார்த்தை எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். அந்த கனி கொடுக்குற வாழ்க்கை எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருக்கும் கத்தர் கொடுத்து உமக்குள்ளே நிலைத்திருக்க கத்தர் கிருபை தாங்க சப்பா. அந்த கனி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வெளிப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது.